ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெப்பர் பன்னீர் ஃப்ரை தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். கடலெண்ணெயில் சீரகமும் சோம்பும் போட்டுக்கணும். அது நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு. பூண்டு ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கணும்னா நிறையா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 பல் குட்டி குட்டியாக சேர்த்துருக்கேன். பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகமில் ரெட்டு, எல்லோ, க்ரீன் 3மே இருந்துச்சுன்னா 3ம் மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். என்கிட்ட க்ரீன் மட்டும் இருந்தனால அன்றைக்கி க்ரீன் கேப்சிகம் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீன் கேப்சிகமும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வேகணும். கேப்சிகம் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். தண்ணி மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அதை ஃப்ரை பண்ணணும். நல்லா வேகணும். அதுக்கு அதேமாரி ஃப்ளேவருக்கு நம்மள்ட்ட இந்த வெஜிடபிள் ரைஸ்க்கு போடுவோம் இல்லையா, பிரியாணி மசாலா, அது இருந்துச்சுன்னா அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் உப்பும் பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணி கலரி விட்டுட்டே இருங்க. அப்பப்போ தண்ணி மட்டும் தெளித்து விடுங்க. நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த குடமிளகாவோட கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, நமக்கு வெந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அது வேகிற டைமில் நம்ம அந்த பன்னீர் வாங்கி வச்சுருப்போம்ல, அந்த பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுமாரி பெப்பர் பவுடர் ரெடிமேடாக விற்குதில்ல, அதுவும் வச்சுக்கலாம். இல்லைனா நம்மள்ட்ட இருக்கிற பெப்பரை பவுடர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா பெப்பர், பன்னீர் இது 2யும் நம்ம ஆட் பண்ணி வதக்கணும். ரொம்ப சிம்பிள் இந்த ரெசிபி. செஞ்சு நம்ம தோசை, சப்பாத்தி அதுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சுருங்கிடுச்சு, அப்படியே வெந்து போயிடுச்சு. அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். அப்படி வெந்ததுக்கப்புறமா இப்போ நான் பன்னீரும் ஆட் பண்ணிவிட்டு, பெப்பர் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நல்லா காரம் பிடிக்கணும்னா நிறையா பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களாம் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். கோல்டு எல்லாத்துக்குமே அது நல்லது. இப்போ பன்னீரும் ஆட் பண்ணி பெப்பரும் ஆட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த ஃப்ளேவர் பன்னீருக்குள்ளே இறங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் நம்ம சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் புளிப்புக்கு நம்ம டொமேட்டோ கெச்சப் இருக்கு இல்லையா, அது ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டா நமக்கு சாப்பிடும்போது பெப்பர், அந்த காரம் ப்ளஸ் இந்த டொமேட்டோ கெச்சப்போட புளிப்பு எல்லாமே சேர்ந்து வரும். நல்லா அந்த பன்னீர்லேயும் அது நல்லா இறங்கியிருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு சப்பாத்தி இல்லைன்னா தோசைக்கு தொட்டு, சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம இதை சப்பாத்தி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி கொடுத்துடலாம். இல்லைன்னா தோசை நல்லா மெல்லிசாக முறுமுறுன்னு பண்ணுவோம் இல்லையா, தோசை பண்ணும்போது அந்த ஒரு சைடு வெந்தாலே போதும். மேலே இந்த ஸ்டஃபிங்ஸை இதை அப்படியே தோசை மேலே, மசால் தோசைக்கு நம்ம எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த பெப்பரை இதில் வச்சு ரோல் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ப்ளஸ் டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.